காந்தியை யாரும் மறைக்க கூடாது. ஓகே ரைட். உங்களை நீங்களே தான் காப்பாத்திக்கணும் காந்தி. ஓகே புரியுதா? இந்த மொட்டை சூப்பரா இருக்கானே. ஏய் தப்பு. சாரி சொல்லு. சாரி. எனக்கு இல்ல காந்திக்கு. காந்தி தாத்தா சாரி. இது வரைக்கும் நான் யாருக்கிட்டயுமே சாரி சொன்னதில்ல. எதுக்கு அர்ஜென்ட்டா வர சொன்ன? இப்ப வந்துடுறேன். காந்திக்கு சாரி எதுக்கு சொல்ல வச்சேன் தெரியுமா? காலையில காந்தி சிலைக்கு பக்கத்துல நடந்த சண்டைக்காக தானே. அப்பா இந்த ஷார்ப்னஸ் வேற ஏதாவது நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினா உருப்படுவேன். மறுபடியும் ஆரம்பிச்சிட்ட. எப்பவும் பிச்சை முத்தண்ண ஒண்ணு சொல்லுவார், பொண்ணுங்களை தூரத்துல இருந்து பார்த்தா பூ மாதிரி இருப்பாளுங்க, பக்கத்துல போனா முள்ளு மாதிரி குத்துவாளுங்க. சரி என்ன விட்டுரு. அப்படிதான் சொல்லுவேன். உன்னோட சேர்ந்து இருக்க முடியாது, நீ இல்லாமலும் இருக்க முடியாது. இது ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அது இல்லடா செல்லம், தங்கையா என்ன இளைஞரணி தலைவராக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் இந்த அடிதடி எல்லாம். இன்னைக்கு சாயங்காலம் தங்கையாவுக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்குறாங்க. அவர் எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா நான் இளைஞரணி தலைவர் ஆயிடுவேன். என்னப்பா இது அசம்பிளி மாதிரி பார்ட்டி ஆபீஸுக்குள்ள வந்து சத்தம் போடுறீங்களே? ஐயோ என்ன குருவாரப்பா. நீங்க பாருங்க, நம்ம ஸ்டேட்ல அசம்பிளி எலெக்ஷன் வந்திருக்கு. கமிங் எலெக்ஷன்ஸ் கேண்டிடேட்ஸ் கண்டெஸ்டிங் இன் தமிழ்நாடு. தமிழ்ல சொல்லுங்க நாஜி. சரிப்பா நான் தமிழ்ல பேசிக்கிறேன். வர அசம்பிளி எலெக்ஷன்ல நம்ம தமிழ்நாட்டுல யார் யாரு எந்தெந்த தொகுதியில நிக்கிறான்னுள்ள லிஸ்ட் தான் இது. இங்க பாருப்பா, இந்த லிஸ்ட் நான் டிசைட் இதல்ல, இப்போ அனௌன்ஸ் செய்யாம். திருவள்ளிக்கேணி தொகுதி திரு முகமது முனீர். வில்லிவாக்கம் தொகுதி திரு சுப்பிரமணியம். செங்கல்பட்டு தொகுதி திரு கலராணி. திருமதி கலராணி இல்ல 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 செல்வி கலராணி. சென்ட் தாமஸ் மவுண்ட் தொகுதி திரு சஞ்சீவன் தோமஸ். கோடம்பாக்கம் தொகுதி திரு சுமன். வணக்கம் வணக்கம். காந்தி நகர் 1. காந்தி நகர் 1 எதுக்கு சொன்னா, டீலிமிட்டேஷன்ல காந்தி நகர் தொகுதி 2ஆ பிரிச்சுட்டாங்க. காந்தி நகர் 1ல கட்சியோட மூத்த நிர்வாகி சிட்டிங் எம்எல்ஏ, அவருக்கு இதுவரைக்கும் தோல்வியே கிடையாது. திரு காந்திநகர் 2 திரு ஸ்ரீனிவாஸ் அவர்கள். எல்லாருக்கும் வெட்டி பிள்ளைகளை யோமில சீட்டு கொடுத்து காந்தி நகர் சட்டசபை தொகுதி 30 வருஷமா என் கண்ட்ரோல தான் இருக்குவே. அதை இப்ப 2ஆ பிரிச்சீங்கன்னா ஒரு தொகுதியில நான் நிப்பேன், இன்னொரு தொகுதியில என் மகன் பாண்டிச்சாமி நிப்பாவே. அதப்படி பாண்டிச்சாமிக்கு சீட் கொடுக்க முடியும்? அவன் மேலதான் மர்டர் கேஸ் இருக்கு. ஆயமோடே, நீ சினிமால நடிச்ச கதை நாடு பூரா நாடுதடி. நீ கல்யாணம் பண்ணாம பிள்ளை பத்ததான் எல்லாத்தையும் தெரியுமடி. Shut your bloody mouth, you cultureless brute. கொஞ்சம் இருங்கப்பா, உட்காருங்க உட்காருங்க ஐயா. ஐயோ இங்க பாருங்க ஐயா, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிட்டு உண்மையை சொல்லி உங்களே ஷேம் பண்ணிக்கிறீங்களே. மரியாதை தெரியாத முட்டாள் இந்த ஆள். அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. சைலன்ஸ் ப்ளீஸ். இங்க பாருயா, உங்க பையன் வந்து மர்டர் கேஸ்ல இருக்குன்னுள்ளது நிஜம்தான். மர்டர் கேஸ்ல இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் கொடுக்க கூடாதுன்னுள்ள பாலிசி. அதனால உங்க பையனுக்கு டிக்கெட் கிடையாது. நான் சொல்றது புரியுதுல்ல? வணக்கம்மா. வணக்கங்க வணக்கங்க. ஐயோ குருவாயிரப்பா, என்ன காத்து கொள்ளனே காத்து கொள்ளனே. ஏய், வீட்ல எல்லாம் செத்து தொலைஞ்சிட்டீங்களா? என் பேரானது கால்ல விழலையா? என் சட்டமன்ற தொகுதியை பிரிச்சுட்டானுவளா? 2ஆ பிரிச்சுட்டானுவளா? வீட்டுக்கு நடுவுல சோத்த வச்சா ஒரு பகுதியை யாருக்கு கொடுக்குதுல? உங்க பையனுக்கு. என்னல மடத்தனமா பேசிக்கிட்டு இருந்த? என் பிள்ளைக்கு சீட்டே இல்லைன்ட்டானுவட. அது வந்து தம்பி மர்டர் கேஸ். அப்படின்னா இந்த நாட்டுல கொலை பண்ண அரசியல்வாதி எவ்வளவு பேர் இருக்கானுவா? ஏன் நான் இல்லையா? இந்த காலு எத்தனை கோர்ட்டு ஜெயில பார்த்துட்டு வந்திருக்குன்னு உனக்கே தெரியாதா? ஆமா ஐயா, நீங்க முதல்ல ஆசுவாசப்படுத்திக்கீங்க. தம்பி பண்ண கொலையை தான் பண்ணுன்னு தான் ஏத்துக்கிட்டு யாராவது போலீஸ்ல சரண்டர் ஆனா பாண்டிச்சாமியை உடனே வெளியே எடுத்துடலாம்.
நீதான்டா என் சிங்கக்குட்டி. அண்ணா நானா பணம் தரண்டே. அது இல்லண்ணா, என்ன இளைஞரணி தலைவராக்குறேன்னு சொன்னீங்களா? ஆக்கிரமல இந்த கேஸ் நீ ஏத்துக்கோ. ஒன்னு 2 நாள்ல நான் வெளியே கொண்டு வரேன்டே. எலெக்ஷன்ல ஜெயிச்சதும் ஒன்னு இளைஞரணி தலைவராக்குறேன். பாண்டிச்சாமியை உங்களால வெளியில கொண்டு வர முடியலையே. இந்த மர்டர் கேஸ் எனக்கு வேண்டாண்ணா. இந்த மர்டர் கேஸ நீ ஒத்துக்கிட்டேனா எங்க அப்பா உனக்கு இளைஞரணி பதவியே வாங்கி கொடுப்பாரு. மர்டர் கேஸ் இருக்கிறதுனால தானே பாண்டிச்சாமிக்கு சீட்டை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இந்த கேஸை என் மேல போட்டுக்கிட்டா நாளைக்கு என் நிலைமையும் அதே தானா? என்னல அண்ணாச்சி எடுத்து பேசுற? அண்ணாச்சிக்கு மரியாதை இல்லையா? அவ்வளவு விசுவாசம் உள்ளவன் நீ இந்த கேஸை ஏத்துக்கிட்டு உள்ள போக வேண்டியதானே? நீ எதுக்கு மூஞ்சி திருப்பிட்ட? வாயமுள்ள என்ன நம்ப மாட்டியாடே? என்னையும் புள்ள மாதிரி தான் சொன்னேன்லனா. அந்த 2வது சட்டசபை தொகுதியில என்ன நிப்பாட்டுனா நான் ஜெயிச்சு காட்டுறேன். நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல பாண்டிச்சாமி நிப்பாட்டலாம். நான் ஃபுல் சப்போர்ட் பண்றேன். இந்த ஒரே ஒரு தடவை எனக்காக விட்டு கொடுங்கண்ணா. என் லைஃபை நான் செட்டில் பண்ணிக்குவேன். ப்ளீஸ்ண்ணா. அரசியல் உனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுல. ஆனா பாண்டிச்சாமி தங்கையா புள்ளல. ஓட்டு விழும், சீட்டு நமக்கு வரும். ஆனா நீ ரவுடி பயல. முதல்ல ஜனங்கிட்ட பேரை சம்பாதிக்கணும்ல. இப்படி ஜெயிலுக்கு போனோம், வெளியே வரணும். அப்பதான் மக்கள்கிட்ட பேர் கிடைக்கும். இளைஞரணி பதவி நடு எம்எல்ஏவே ஆகலாம். கேட்கறதுக்கு சூப்பரா இருக்குண்ணா. ஆனா மர்டர் கேஸ் எடுத்துக்கிட்டு உள்ள போயிட்டேன்னா என் லைஃப்ல நாசமா போயிடும். அப்படின்னா நீ பெத்த புள்ள வெளியே வர்றதுக்காக நான் பலியானும்ல. என் லைஃப் எப்படி போனாலும் பரவாயில்ல. நீ கெட்டிக்காரனா? இப்பதான் நான் எல்லாம் புரியுது. இந்த மாதிரி எவ்வளவு மொள்ள மாதிரித்தனம் பண்ணி இந்த இடத்துக்கு நீ வந்திருப்பேன்னு. சிரிக்க உள்ள திமிர் அடக்கி போலீஸ்ல பிடிச்சு கொடுப்போம். வந்தா இந்த கொலையை பண்ணானே நாமே இவன் மேல கேஸ் கொடுப்போம். புரிஞ்சுச்சா? அரசியல் அடிக்கடி கேப்பல்ல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. நாங்க உங்களுக்காக கொடி கட்டணும், வாழ்க்கை கோஷம் போடணும், கேஸை எங்க மேல ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போகணும். நீங்க மட்டும் எங்களை குனிய வச்சு குதிரை ஏறுவீங்க, பதவியில உட்காருவீங்க, பணம் சம்பாதிப்பீங்க. உனக்கு அப்புறம் உன் புள்ள வருவான், அவனுக்கு அப்புறம் அவன் புள்ள வருவான். ஒருத்தன் வந்தா போதுண்டா, ஒட்டுமொத்த குடும்பமே அரசியலுக்கு வந்து கொள்ளையடிப்பீங்க. உங்க குடும்பத்துக்கு மட்டும் நாங்க சேவை செய்யணும். ஆனா நாங்க மட்டும் முன்னுக்கு வரவே கூடாது. சூப்பர் அரசியல்டா. நீய போல ஆக்கங்கட்ட கூவ. அதே வார்த்தையை நான் திருப்பி சொல்றதுக்கு ஒரு செகண்ட் கூட ஆகாது. தங்கையா. என்னல என்னையே பேரை சொல்லி கூப்பிடுறியால? பேரு வச்சதே கூப்பிடுறதுக்கு தாண்டா. கூனா மூனா கூவனா. இதுவரைக்கும் நான் கொலை செஞ்சதில்ல. ஆனா இப்ப செய்யறேன். எப்படின்னு சொல்லட்டுமா? 2வது தொகுதியில உன் பிள்ளைக்கு எப்படி சீட்டு கொடுக்க மாட்டாங்க. 1வது தொகுதியில நீ தானே நிப்ப. உனக்கு எதிரா நானே நிக்கிறேன். உன்னை தோக்கடிக்கிறேன். சட்டசபையில போய் நான் உட்கார்றேன். உன்னை உன் வீட்டு சமையல் கட்டுல உட்கார வைக்கிறேன். அது உன்னை கொலை பண்ண மாதிரி தானே? பொண்ணுங்களை கண்டா அம்மான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கணும். உம்மாளன்னு கூப்பிடுற மாதிரி இருக்க கூடாது. எம்எல்ஏ ஆகிறதுக்கு ஆகாயத்திலிருந்து குதிச்சு வரணுமா, இல்ல பூமியை பொளந்துகிட்டு வரணுமா? இப்ப இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாம் பெரிய புடுங்கிங்களா? ஆகுறேன். நானும் இங்கே எம்எல்ஏ ஆகுறேன். ஆகி காட்டுறேன்டா. இது என் சவால்டா.